அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. பெண்களுக்கு இக்காமத் இல்ல, சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் இக்காமத் சொல்லி தொழுதார்களா? அதோட விளக்கம் வேணும். ஷபானாஸ்மி ட்ரிப்ளிகன். சரி, அதாவது தொழுகை இருக்குல்ல, தொழுகைக்கு முன்னாடி, அது ஃபர்லான தொழுகைக்கு முன்னாடி நம்ம இகாமத்து சொல்லிட்டு தான் தொழுகிறோம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் இகாமத்து சொல்லப்படும். அதுக்கு பிறகுதான் தொழுகை நிலைநாட்டப்படும். சில பேர் பெண்களுக்கு இகாமத்து கிடையாது என்று சொல்லுகிறார்களே, அது என்ன சரியான்னு கேட்கிறாங்க. பெண்களுக்கு இகாமத்து இல்லை என்று சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஹதீஸ்லயாவது ஆண்கள் இகாமத்து சொல்லுங்கள், பெண்கள் சொல்லாதீர்கள், அல்ல பெண்களை தவிர, பெண்களுக்கு இல்ல, ஆம்பளை மட்டும்தான், இந்த மாதிரி வார்த்தையை இகாமத்துக்கு யூஸ் பண்ணாங்களா? இல்ல. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஜமாத்துக்கு தானே இகாமத்து. என்ன வாதம் வைக்குவாங்க தெரியுமா? இகாமத்து என்பது ஜமாத்து தொழுகைக்கு தான், ஜமாத்து உங்களுக்கு இல்ல, அப்புறம் என்னத்துக்கு இவங்க இகாமத் சொல்ல போறாங்க? பிள்ளைகள் குறை போறாங்களா? இகாமத் சொல்ல போறாங்க, என்ன தேவை அப்படின்னு சொந்த அறிவை பயன்படுத்திக்கிட்டு சொல்றாங்களே தவிர ஹதீஸ்ல அப்படி கிடையாது. இகாமத்து ஜமாத்துக்கு தான் சொல்வார்களே, ஆனால் தப்பான வாதம். ஏன் தப்பான வாதம்ங்கிறோம் அப்படின்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் யாரை பார்த்து சந்தோஷப்படுறானா? ஒரு அடியானை பார்த்து சந்தோஷப்படுகிறான். எந்த அடியான்? மலை அடிவாரத்தில், காட்டுக்கு போய் மலை அடிவாரத்தில் போய் ஆடு மேய்க்கிற ஒரு அடியான். அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். யாருமே இல்லை, மனாந்தரம், ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கவன் தொழுகை நேரம் வந்த உடனே வாங்கு சொல்கிறான், இகாமத்து சொல்கிறான், பிறகு தொழுகிறான். அவனை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷப்படுகிறான். என் அடியானை பார்த்தீர்களா? தனியாக இருக்கும் பொழுது கூட அவன் வாங்கு சொல்லி இகாமத்து சொல்லி என் தொழுகை நிறைவேற்றுகிறானை பார்த்தீர்களா என்று சொல்லி அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், மலக்குகள்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுகிறான். அப்படி இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்ப இவன் யாரை கூப்பிடுறதுக்கு வாங்க சொன்னா? எந்த ஜமாத்து நடத்துறதுக்கு இகாமத் சொன்னா? இல்ல, தொழுகையுடைய வாங்க இகாமத்து பெரும்பாலும் இந்த மக்களை கூப்பிட்டு இருந்தா கூட அது தொழுகையுடைய ஒரு அம்சமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டிடுறாங்க. யாரும் வராத இடமா? அது பள்ளிவாசலா? அல்ல யாராச்சும் வந்துருவாங்களா காட்டுல? இல்ல, எந்த ஒரு முகாந்திரமும் சான்ஸும் இல்ல. அப்ப இவங்க எந்த வச்சுக்கிட்டு சொல்றாங்கன்னு கேட்டா, பெண்களுக்கு ஜமாத் இல்ல அதனால இகாமத் இல்ல அப்படிம்பாங்க. அட ஜமாத் இல்லாட்டாலும் இகாமத்து தான் இருக்குதே, ஜமாத் இல்லாத காட்டுல இகாமத் இருக்குதே. அந்த வாதமே தப்புங்கும் பொழுது பெண்களுக்கு இகாமத்து இல்லைன்னு சொன்னா அதுவும் தப்பு. பெண்கள் என்ன பண்ணணும்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது. என்ன அதுல சொல்றீங்க? ஆம்பளை பொம்பளைக்கு என்ன இருக்கு அதுல? தொழுகை ரெடி ஆகி விட்டதுன்னு சொல்ல போறீங்க. ஒரு ஆம்பளைக்கு ரெடி ஆகிற மாதிரி தான் பொம்பளைக்கு ரெடி ஆகுது. அது சொல்றதுல என்ன? அது காமத்து இஸ்லாங்கிறீங்க. தொழுகை தயாராகி விட்டது, அதை சொல்றதுல என்ன? ஆம்பளைக்கு விட பொம்பளைக்கு ரெடி ஆகலையா? அப்ப அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ங்கிறீங்க, அவங்களுக்கு அல்லாஹ் பிரியம் இல்லையா? அப்ப இது பொதுவான விஷயம் தானுங்க, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையே இது. அதனால இது தப்பான விளக்கம். அவங்களுக்கு காமத்து உண்டு.